அன்பான ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கோவிந்தா கோவிந்தா. திருமலை திருப்பதி பெருமாளை பார்க்கணும், அவர் சன்னதியில் ஒரு நிமிஷமாவது நிற்கணுங்கிறது பல பேரோட வாழ்நாள் கனவு. அது என்னோட கனவும் கூட. அந்த கனவு நனவான ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவம் தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுவும் விஐபி பிரேக் தர்சன் மூலமா அந்த ஏழுமலையானை நான் தரிசித்தது என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய பாக்கியம். இந்த பயணம் இன்னைக்கோ நேற்றைக்கோ ஆரம்பிச்சதில்லை. சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த தரிசனத்திற்கான தவம் தொடங்கிருச்சு. ஒவ்வொரு நொடியும் பெருமாளை நினைச்சுக்கிட்டு இந்த டிக்கெட்டை புக் பண்ணப்போ அது கன்ஃபார்ம் ஆனதும் வீட்லயே ஒரு பெரிய திருவிழா கொண்டாட்டம் தான். அந்த 3 மாச காத்திருப்பு, ஒவ்வொரு நாளும் பெருமாள் எப்போ கூப்பிட போறாருன்னு ஏக்கம், அதுவே ஒரு சுகமான அனுபவம் தான். திருமலைக்கு வந்து அந்த விஐபி பிரேக் தரிசன வரிசைக்குள்ள போனப்பதான் நான் பார்த்த முதல் விஷயமே கட்டுக்கோப்பு தான். ஆயிரக்கணக்கான மக்கள், ஆனா எந்த ஒரு தள்ளுமுள்ள சத்தம் எதுவுமே இல்லை. அவ்வளவு அமைதியா ஒழுக்கமா ஒவ்வொருத்தரா நகர்ந்து போறதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் விஐபி பிரேக் தரிசன்ல நம்முடைய உடைமைகளை பாதுகாப்பா வைக்கிறதுல இருந்து மற்ற செருப்பு வாங்கிட்டு டோக்கன் கொடுக்கற வரைக்கும் எல்லாமே ஒரு தெய்வீக ஒழுங்கோட நடந்துச்சு. மனசுல எந்த ஒரு பதட்டமும் இல்லாம முழு கவனத்தையும் பெருமாள் மேல மட்டுமே வச்சுட்டு உள்ள போக முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கோயிலுக்குள்ள போறப்ப அந்த தங்க கதவுகளை தாண்டி குலசேகரன் படிக்கு முன்னாடி கரெக்டா அங்க போய் நிக்கிறப்ப என் உடம்பு அப்படியே சிலித்திருச்சு. காதல கோவிந்தா கோவிந்தாங்கிற முழக்கம் மட்டும்தான் கேட்டுச்சு. அதோ அந்த மூலவர் சன்னதி, கற்பூர வாசமும் துளசி மனமும் காத்துல கலந்து வருது. கருவறையில அந்த சின்ன இருட்டுல வைரங்களும் தங்க நகைகளும் ஜொலிக்க புன்னகையோட நிற்கிறாரே பெருமாள். அப்பா, அந்த நொடி இந்த உலகமே நின்னு போன மாதிரி உணர்வு. என் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர். என்ன கேட்க வந்தோம், என்ன வேண்டிக்க வந்தோம், எல்லாமே மறந்தே போச்சு. சரியா அந்த நேரத்துல அந்த பட்டாச்சாரியார் என் கண் முன்னாடியே கற்பூர ஆரத்தி காட்டினார். அந்த வெளிச்சத்துல பெருமாளோட திருமுகம் இன்னும் பிரகாசமா தெரிஞ்சது. அந்த கருணை வழியும் கண்கள் நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் அவர் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒரு சில நொடிகள் தான், ஆனா அந்த ஒரு சில நொடிகள் என் வாழ்க்கையோட அர்த்தத்தையே எனக்கு புரிய வச்சது. வெளியே வந்ததும் தலையில சடாரியை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க. பெருமாளே தன் திருப்பாதத்தை நம்ம தலையில வச்சு ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு பரவசமான உணர்வு அது. கடைசியா கை நிறைய அந்த திருப்பதி லட்டு பிரசாதத்தை வாங்கினப்ப மனசும் வயிறும் ஒன்னாவே நிறைஞ்சது. அதோட சுவை அது வெறும் இனிப்பு இல்ல, அது அமிர்தம். பெருமாளோட முழு அருளையும் அந்த பிரசாதம் மூலமா வீட்டுக்கு எடுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு மன நிறைவு. நண்பர்களே, இந்த விஐபி பிரேக் தரிசனங்கிறது வெறும் சுலபமான வழியில் சாமியை பார்க்கறது இல்ல. இது பல நாள் காத்திருப்புக்கு கிடைச்ச ஒரு வரம். மனதை ஒருமுகப்படுத்தி எந்த விதமான சிரமங்களும் இல்லாம முழுமையா பெருமாள் மேல மட்டும் கவனத்தை செலுத்தி கிடைச்சா ஒரு அனுபவம் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த அனுபவம். இந்த அனுபவம் எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த ஏழுமலையானோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனதார அந்த ஏழுமலையானை வேண்டிக் கொள்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.